வெல்கம் டு இந்தியாவின் நம்பர் 1 மசாலா பிராண்ட் ஆச்சி மசாலா வழங்கும் நீயா நானா. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். இன்னைக்கு சென்னையில் நம்ம அப்படி இன்னைக்கு போனோம்னா அப்படி காரில் அப்படி போனோம்னா ஒரு மிகப்பெரிய மனித போராட்டம் நடந்து முடிந்த பிறகு இருக்கக்கூடிய அமைதியை பார்க்க முடியுது. இந்தியாவை பார்த்து வியந்து போன இது எப்படி நடக்குது, இப்படி சாத்தியமா அப்படின்னு ஆச்சரியப்பட்ட ஒரு மிகப்பெரிய எழுச்சி. அதில் கலந்து கொண்டவர்கள் நிறைய பேர். இந்த பக்கம் எல்லாம் அந்த பக்கம் இருக்கக்கூடிய பெண்கள், இந்த பக்கம் இளைஞர்கள், ஆண்கள், இரண்டு பேருமே இரண்டு தரப்புமே அந்த மாபெரும் எழுச்சியில் பங்கேற்றவர்கள். மிகப்பெரிய மக்கள் எழுச்சி தமிழ்நாட்டில் இந்தியா கவனிக்கக்கூடிய அளவுக்கு நடந்திருக்கிறது. நான் இதனுடைய இன்னொரு டைமென்ஷனை பற்றி பேச விரும்புகிறது. மாணவர்கள் முன்னெடுத்து தொடங்கப்பட்ட போராட்டம். ஆனால் வெறும் மாணவர்களோடு அது போயிடல, அதுக்குள்ளே மிடில் கிளாஸ் வந்தாங்க. மிகப்பெரிய அளவுக்கு நீங்கள் எல்லா கார்லையும் மெரினா பீச்சில் அப்படி போய் பார்த்தோம்னா அந்த ப்ரொட்டஸ்ட்க்கு வந்தவங்க குழந்தைகளோட பார்த்தீங்கன்னா அந்த ஒரு போராட்டத்துக்கு போகிறவங்க ஒரு கருப்பு உடையை போட்டுக்கிட்டு மனைவி குழந்தை இது எல்லாரும் சாறை சாறையாக அவ்வளோ கார்ஸ், அவ்வளோ டூ வீலர்ஸ். ஒரு தமிழ் சமூகம் தன்னுடைய பிள்ளையை கூட்டிகிட்டு வந்து மேலே அந்த ஸ்லைடை ஓப்பன் பண்ணி மேலே அந்த குழந்தை நின்றுக்கிட்டு ப்ரொட்டஸ்ட்டில் கோஷத்தை ஏதோ எழுப்பிக்கிட்டு இருக்குது. இதில் என்னன்னா, ஏன் இந்த மிடில் கிளாஸ் இந்த போராட்டத்துக்கு வந்துச்சு? என்ன உளவியல் காரணம், அல்லது அவங்களுடைய என்ன நெருக்கடி, அல்லது அவங்களுடைய என்ன மனநிலை அதை அவர்களை நோக்கி தள்ளியது, அல்லது அவங்க விரும்பி வர வைத்ததுங்கிற ஒன்று. வரிசையாக ஒரு 5 கிளீஷேடான டெம்ப்ளேட்டை சொல்லிட்டு போயிடலாம். முதல் விஷயம், மாணவர்கள் முன்னெடுத்தார்கள், மிகச்சிறப்பு அப்படிங்களா. அப்புறமா 5 நாள் அது நடந்தது, இரவு பகல் பாராமல் உட்கார்ந்துருந்தார்கள், பெண்கள் பங்கேற்றார்கள். அப்புறமா போலீஸ் போட்டு அடிச்சுவிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அரசியல்வாதிகள் அனுமதிக்கப்படலை, அரசியல்வாதிகள் சரியில்லை, இப்படி வழக்கமான இதை தாண்டி 2 கேள்வி ரொம்ப முக்கியமானது. ஏன் மிடில் கிளாஸ் வந்துச்சு, பெண்கள் ஏன் இவ்வளவு தூரம் இதில் முக்கியமானது என்று கருதி அதற்குள் வந்தார்கள். இது 5 நாட்கள் 6 நாட்கள் அங்கே இருந்த வரைக்கும் நீங்கள் பார்த்ததில்ல, இப்படி ஒரு விஷயமா நீங்கள் ஆச்சரியப்பட்டது என்ன? மெய்சிலிர்த்து போன அனுபவம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, த கூஸ்பம்ப் மொமெண்ட் அப்படின்னு அதை நினைக்கிறீங்க. மெய்சிலிர்த்து போன அனுபவம் சார். ஒரு உண்மையான சகோதரத்துவத்தை நான் அங்கே பார்த்தேன் சார். யாருமே இல்லை, வெறும் ஸ்டூடெண்ட்ஸ் ஹியூமன் செயின் மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு தலை கொஞ்சம் ஓரம் வாங்க, கொஞ்சம் ஹெட்லைட் ஆஃப் பண்ணிக்கோங்க, நீங்கள் இந்த பக்கம் நில்லுங்க. ஆம்புலன்ஸ் வந்தோன்னா 5 நிமிஷத்தில் எல்லா கூட்டமும் நவுந்து ஆம்புலன்ஸ் 5 நிமிஷத்தில் வெளியே போயிடுச்சு அந்த சாலையிலேருந்து. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பர். எல்லோரும் சாப்பிட்டு பிளேட்டை கீழே போட்டுருவாங்க. அன்றைக்கி நைட்டு அங்கேருந்து மாணவர்களே சேர்ந்து கையில் நாங்கள் க்ளவுஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு பாண்டிச்சேரி ஏஎஃப்டி கிரவுண்டு நாங்களே க்ளீன் பண்ணோம். ஒவ்வொரு நாள் நைட்டும் அதை க்ளீன் பண்ணிட்டு இருந்தோம். அரசியல் கட்சிகள்லாம் போட்டு அப்படியே போயிடுவாங்க. அந்த காட்சிகளை தான் பார்த்துருக்கோம். ஒரு சமூக சேவகையாக ஒரு அமைப்பு இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லும் போது, அந்த மாணவர் அமைப்பு பண்ணும்போது நல்லா இருந்துச்சு. அதில் எந்த பேரும் கிடைக்க போகிறதில்ல, எந்த புகழும் கிடைக்க போகிறதில்ல. இவர் தான் அந்த குப்பை பொறுக்கி எல்லாத்தையும் சுத்தம் செய்தவன் அவார்டெலாம் கொடுக்க போகிறதில்ல. ஆனாலும் கூட அந்த ஒழுங்கும் அந்த நேர்த்தியும் தன்னெழுச்சியும் எல்லாரும் கவனித்த ஒரு விஷயம் நீங்கள் சொன்னது. எஸ், நான் ஷோலிங்கில் எல்காட்டில் இருந்தப்போ ஒரு லேடி, ப்ரெக்னென்ட் லேடி, இஃப் ஐம் நாட் ராங், அவங்களுக்கு 20 நாள் டெலிவரி ஆக போகுது. அவங்க அந்த ப்ரொட்டஸ்ட்டில் 2 நாள் உட்காந்துருந்தாங்க. அவங்க ஹஸ்பண்டோட வந்திருந்தாங்க. சத்தியமாக நாங்கள் எல்லாருமே கண்ணில் தண்ணி தான் வந்துச்சு. அதை யாராலையும் மறக்கவே முடியாது. கண்டிப்பாக. ஓகே. கூட்டத்தில் நிறைய குழந்தைங்க இருந்தாங்க. ஒரு 2 நாள் 3வது நாள் இருக்கும்போது கூட்டத்தில் நிறைய குழந்தைங்க இருந்தாங்க. அப்போது நிறைய கோஷங்கள் எழுப்பிட்டு இருக்கும்போது சடனாக ஒரு பையன் அந்த மைக்கை வாங்கிட்டு, காய்ச்சின பால் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், குழந்தைக்கு யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களாம் கை தூக்குங்க அப்படின்னு. அப்போ அங்கே இருக்கிற எல்லாரும் கை தூக்குறாங்க. அதில் என்னன்னா, கூட்டம் கலையில் கை தூக்குறாங்க. அங்கங்கே இருக்கிறவங்க அவங்களே எந்திரிச்சு அந்த பாலை கொண்டு போய் கடத்தி எல்லா குழந்தைங்க கையிலையும் கொண்டு போய் கொடுக்குறாங்க. அது நடந்துகிட்டே இருக்கும்போது அவர் போராட்டத்துக்கான கோஷத்தை ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்து பேசுறதுக்கு அவங்களுக்குள்ளார ரொம்ப தெளிவு இருந்தது. இந்த கூட்டத்துக்கு என்ன தேவைங்கிறதுல ஒரு தெளிவு இருந்தது, என்ன நோக்கம்ங்கிறதுல ஒரு தெளிவு இருந்தது. அது எனக்கு ரொம்ப புதுமையாக இருந்தது. நான் போய் ஒரு போராட்டத்தில் உட்காந்து பார்க்கும்போது இவ்வளோ தெளிவாக இருக்காங்க, எல்லாருக்குமே அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குங்கிறது புதுசாக இருந்தது. சூப்பர்.